அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுடைய யுத்தம் பற்றி பேச உள்ளோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய அனுபவமிக்க ஆய்வாளர் திருமிகு காதர் மாஸ்டர் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். காதர் மாஸ்டர் வணக்கம். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் நேயர்களே. ஒரு சின்ன ஒரு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சி மாஸ்டர். இந்த இடைவெளிகளே பலதரப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் எங்கள் மாஸ்டரை காண இல்லை, மாஸ்டரை விட்டுட்டீங்கள் ஒன்று கேட்டவையும் இருக்கணும். அதே போன்று அரசும் ஒரு அரசியல் ஆய்வாளர், போரியல் ஆய்வாளர், அரசுக்கு போட்டியாக மாஸ்டரை கொண்டு வர முயற்சிக்கிறீங்களோன்ற கேள்விகளும் வந்தது. அப்போ இதில் என்ன என்ன விஷயம் என்று சொன்னால், நான் அரசோட அறிக்கைக்கு அரசு ரிச்சு போட்டு சொன்னார் என்றால், நாங்கள் ஐஎல்சியில் பேட்டிகள் எடுக்க அது முக்கியமாக அந்த இன்டலெக்சுவல் ரீதியான பேட்டி எடுக்கல அரசு அடிக்கடி சொல்லுவார் மாஸ்டரையும் கூட்டி கொண்டு வாங்க, மாஸ்டர்கிட்ட பேட்டி எடுங்க என்ன புஷ் பண்ணி கொண்டு நிற்கிறது கூடுதலாக அரசு தான். அப்போ மக்கள் எல்லாரும் அந்த பேட்டிகள் உங்களுடைய என்றாலும் சரி, அரசு என்றாலும் சரி, அந்த பேட்டிகளையும் இந்த ஆய்வுகளையும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றதான் இங்கே உள்ள தகவல். இங்கே நானும் ஒரு குறிப்பை கூற விரும்புகிறேன். ஆமாம், இன்று ஊடகங்கள் ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்றன. ஈரான் யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த பிரச்சனையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, 4 ஊடகங்களில் வருகின்ற விஷயங்களை பார்த்துவிட்டு அவர்கள் ஒரு புது கதை எழுதுவார்கள். இப்படி குழப்பலான நிலையிலே மிக தெளிவாக, ஆழமாக ஆராய்ந்து நிதானமாக அந்த கருத்தை வைக்கின்ற ஒரு ஆய்வாளர் தான் அருஸ். அதனை உங்களைப் போலவே அழகாக வழி நடத்துகின்ற தானு அவர்களும் மதிப்புக்குரியவர்கள். அவை நான் அநேகமாக அருசுடைய எந்த நேர்காணலையும் தவறு விடுவதில்லை. ஏனென்றால் அதில் அவ்வளவு விடயங்கள் இருக்கும். அதோடு துணிகரமாகவும் அவர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். ஆகவே எங்களுக்கிடையிலே ஒரு இன்டலெக்சுவல் போட்டி என்பது கிடையாது. எனக்கு நேரம் கிடையாது. நான் இப்பொழுது எழுத்து துறையிலே கூடுதலாக கவனம் செலுத்துவதனால் அடிக்கடி வருவதில்லை. அவரை போன்றவர்கள் இன்னும் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நல்லது மாஸ்டர். நாங்கள் எப்படியும் ஒரு ஊடகத்திலே பயணிக்கிறவர்கள், அதுவும் முக்கியமான விடயங்களை வடிவான முறையிலே ஆராய்ந்து மக்களுக்கு உண்மையான விடயங்களை எந்த பிசகும் இல்லாமல் கொண்டு சேர்க்கின்றவர்களை கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இவர்களுடைய ஆய்வு இப்போ வரும் என்று அந்த ரீதியிலே நீங்களும் அரசும் அந்த இடத்தை நல்ல வகையிலே செய்து கொண்டு வருகின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி மாஸ்டர். நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் பற்றி நாங்கள் பேசலாம். இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து இப்பொழுது அது பல நாட்கள் கடந்து இப்போ மாதங்களாகும் ஆகின்றது. 4 நாட்களிலே முடிக்கின்றேன் போர் என்று வந்தவர் ட்ரம்ப். ஆனால் இப்பொழுது போய்கொண்டே இருக்கின்றது. நாங்கள் அறியாத பல விடயங்கள் இந்த போருக்கு பின்னாலே இருக்கின்றது. தற்பொழுது இந்த 14 அம்ச திட்டம் ஒன்றை ஈரானால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த யுத்தம் முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய கருத்தை நீங்கள் பகிருங்கள், நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். நல்லது ஒரு அறிமுகம். இன்று இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற வேளையிலே யுத்தம் தொடங்கி 68வது நாள் ஆகிறது. இந்த யுத்தம் முடிவுக்கு வருமா வராதா என்று உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு இருக்கிறார்கள், முடிவுக்கு வர வேண்டும் என்பதில்லை. ஏனென்றால் 2வது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு, அதன் பிறகு 1929க்கும் 1931 அந்த கடும் பஞ்சம், அந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு உலக மக்கள் ஒவ்வொருவரையும் பாதித்த மிகப்பெரிய நிகழ்வு இதுதான். இது இன்றும் அந்த மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. அது நாடு கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து அனைவரையும் பாதிக்கின்றது. இப்படி ஒரு பெரிய அவலத்தை உலகம் சந்தித்ததே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்னும் இந்த யுத்தம் நீடித்தால் அந்த 1931ஆம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சத்தை விட மிகப்பெரிய நெருக்கடிக்கு உலகம் முகம் கொடுக்கும். ஆகவேதான் இந்த தலைப்பு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே இந்த யுத்த முடிவுக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் ஏன் முடிவுக்கு வராமல் இருக்கிறது,
என்ற கேள்விக்கு நாங்கள் கேள்வியை கேட்டால், இந்த யுத்தத்தை தொடங்குவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள், யார் முன்வைத்தார்கள், யார் அந்த அந்த யுத்தத்தின் இலக்கை நிர்ணயித்தார்கள் என்று நாங்கள் ஆராய்ந்தால், இந்த யுத்தத்தை ஈரான் தொடங்கவில்லை. இதை தொடங்கியது அமெரிக்கா, இஸ்ரேலுடைய தூண்டுதலால். அதை பற்றி நிறைய பேசியிருக்கார் அருஸ் போன்றவர்கள், நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதுக்குள்ளே நாங்கள் போக வேண்டியதில்லை. ஆனால் அவர்கள் முன்வைத்த இலக்கு முதலாவது அட்டம்ஸ், அதாவது ஈரான் யுரேனியத்தை என்ரிச் பண்ணக்கூடாது, வளப்படுத்தக்கூடாது, அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய முதலாவது கோரிக்கை. இதை தடுப்பதற்காகத்தான் யுத்தம் என்று சொல்கிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டு போகலாம். உண்மையிலே முதலாக ஈரானுக்கு அணு தொழில்நுட்பத்தை பலவந்தமாக திணித்த நாடு அமெரிக்கா. 1957 பிரசிடென்ட் டுவைட் டி ஐசனோவர், அப்பொழுது சோவியத் யூனியன் எழுச்சி பெற்று கொண்டிருந்த காலம், 1957 சோவியத் யூனியன் ஸ்டாலின் மறைந்த பிறகும் கூட அதனுடைய ஒரு பொற்காலம் இன்னும் மறையாமல் இருந்த ஒரு காலகட்டம். இப்போ அந்த சமயத்தில், அதாவது இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டும், 1953 ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு தைரியம் இருக்கவில்லை சோவியத் யூனியனோடு. 1000 விமர்சனங்கள் ஸ்டாலினோடு இருந்தாலும் அந்த இரும்பு மனிதரை கண்டு அவர் நடுங்கிக் கொண்டிருந்த உலகம். அவர் இறந்த பிறகுதான் முதலாவதாக, அப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த அமெரிக்காவில் ஈரானிலே ஒரு பொம்மை ஆட்சியை கொண்டு வந்து, ஷா என்ற மன்னனை கொண்டு வந்து, அவனை ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்டிருந்த பிரதமரை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பொம்மை ஆட்சியை கொண்டு வந்து, அவர்தான் மத்திய கிழக்கிற்கு தலைவராக உலகத்திற்கு காட்டினார்கள். முதலாவது மத்திய கிழக்கில் இந்த யுரேனியம் அணு ஆலை திறக்கப்பட்ட முதலாவது நாடும் இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடுகளிலே பாகிஸ்தானுக்கு முன்னர் இந்த அணுசக்தியை பெற்ற நாடாகவும் ஈரான் தான் திகழ்ந்தது. அப்பொழுது ஷாவுக்கு இதை பற்றி ஒரு பெரிய ஒரு எண்ணமே இருக்கவில்லை. அவருக்கு இதை நீங்கள் வைக்க வேண்டும், அவருக்கு சொல்லப்பட்ட காரணம் வேறு. அவருக்கு சொல்லப்பட்டது, எண்ணெய் இன்னும் சில வருடங்களில் இல்லாமல் போகும், ஆகவே ஒரு ஆல்டர்னேட், ஒரு மாற்று ஒரு சக்தியாக இதனை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, பிறகு அவருக்கு ஆசை வந்துவிட்டது. ஆனால் உண்மையிலே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், சோவியத் யூனியனுக்கு எதிராக ஒரு அணு வல்லரசாக ஈரானை நிலைநிறுத்த வேண்டும், அதன் தலைமையில் இஸ்லாமிய உலகத்தை ஒன்று திரட்ட வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் நோக்கமாக இருந்தது. ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள், 1974 முதலாவது அட்டமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரான் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய திட்டம் இன்று இருக்கின்ற ஈரானுடைய திட்டத்திற்கு நிகரானது. அவர்கள் 23,000 மெகாவாட் நியூக்ளியர் ஜெனரேட்டட் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க வேண்டும் என்பது அந்த பாரிய திட்டமாக இருந்தது. இதனுடைய குத்தகையை ஜெர்மனியிலே இருந்த கிராஃப்ட்வெர்க் யூனியன் என்ற ஒரு ஜெர்மன் கம்பெனிக்கு தான், அதுவும் 1200 மெகாவாட் ரியாக்டர் தயாரிப்பதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த ரியாக்டர் முதலாவது மத்திய கிழக்கில் உருவாக்கப்பட்ட முதலாவது ரியாக்டர் பஷர் நகரிலே இருக்கிறது, ஈரானிலே. அப்பொழுது அதன் பிறகு இவர் அத்துடன் பிரான்சிலே இருக்கிற ஃப்ராமாட்டோம் என்ற கம்பெனிக்கு இன்னொரு ரியாக்டர் அமைப்பதற்கான குத்தகை கொடுத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அன்றை 1970களிலே $1 பில்லியன் பிரான்சிலே முதலீடு செய்தார்கள். தங்களுடைய என்ஜினியர்களை பயிற்றுவிப்பதற்காகவும் மெசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற அதிலே அவர்களை பயிற்றுவிப்பதற்காகவும் இந்த ரியாக்டருக்கான
மூல வளங்களை தயாரித்து கொடுப்பதற்காகவும். இப்படித்தான் அவர்கள்தான் கற்பனை இவர்கள் நினைத்தே பார்க்க முடியாத அந்த அணு சக்தியை இவர்கள் மீது திணித்து வளர்த்தார்கள். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் 1979 இஸ்லாமிய புரட்சி நடந்தது. 5 வருடங்களுக்குள்ளே இந்த ரியாக்டர் எல்லாம் இவர்கள் இயக்க தொடங்கி இன்னும் இயங்குவதற்கு அண்மித்த சமயத்தில் இஸ்லாமிய புரட்சி வெடித்தது. கொமைனி ஆட்சிக்கு. உடனே ஜெர்மனி தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொண்டு உடனே அமெரிக்கா தடை செய்தது. தனக்கு சாதகமாக இருக்கும்போது அது கொடுத்தது, எல்லாம் கொடுத்தது. ஆனால் தனக்கு எதிரான, அமெரிக்காவுக்கு பிடிக்காத எதிரான ஒரு ஆட்சி வந்தவுடன் அதை தடை செய்தவுடன் அதற்கு கட்டுப்பட்டு ஜெர்மனி அந்த வேலை பஷரில் இருக்கின்ற அந்த தளத்தை நிறுத்தியது. பிரான்சும் தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொண்டது. அதன் பிறகு ஈரான் இந்த தொழில்நுட்பத்தையும் உதவியும் கேடி சீனாவிடம் சென்றது. அப்பொழுது சீனா உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கவில்லை, அமெரிக்காவையும் பகைத்து கொள்ள விரும்பவில்லை. ஆகவே ரஷ்யா தான் 1995 ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அதனை இந்த முதலாவது ரியாக்டரை 2011 நிறைவேற்றியது. அதன் பிறகு ஈரான் தனது சுயமாக தன்னுடைய சொந்த முயற்சியாலும் ரஷ்யாவுடைய உதவியாலும் அதனை இன்னொரு கட்டத்திற்கு வளர்த்து சென்றது. அதற்கு பாகிஸ்தான் உடைய அணு விஞ்ஞானி அப்துல் காதிர் கான், உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானை அணு குண்டு தயாரிப்பதிலே முக்கிய பாத்திரம் வகித்தவர். அவர் இவர்களுக்கு உதவி செய்தார். இப்படித்தான் இவர்கள் இதனை பெற்றார்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள்தான் அதனை உருவாக்கினார்கள். இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஈரானுக்கு அணுகுண்டு தயாரிக்கும் எண்ணம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அயத்துல்லா காலம் சென்ற அலி கொமைனி இதற்கான அனுமதியை இராணுவ தரப்புக்கு கொடுக்கவில்லை, விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கவில்லை, அவர்கள் கெஞ்சி கேட்டும் கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் அவர் சொன்னது, இது இஸ்லாமிய மத சித்தாந்தத்திற்கு முரணானது. சாதாரண மக்களை கொள்வது எந்த விதத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை நாங்கள் செய்யக்கூடாது, இது மனித குலத்திற்கு எதிரானது, இஸ்லாம் மதத்திற்கு எதிரானது என்று சொல்லி தடுத்து வந்தார். இதில் ஒரு குறுக்கிட்ட ஒரு சின்ன விஷயமா சார், நீங்கள் சொன்னது போல இந்த சண்டை, இந்த நடக்கின்ற இந்த போர் கூட, இப்போ உங்களோட இந்த பேட்டியை எடுப்பதற்கான சில ஆயத்தங்களை, சில ஆய்வுகளை செய்த பொழுது உண்மையிலே அமெரிக்காவுக்கு இந்த அணு ஆயுதம், அணு உற்பத்தி ஈரான் செய்கிறது பிரச்சனை இல்லை என்ற மாதிரி தான் சொல்கின்றார்கள். அவர்கள் இந்த மத்திய கிழக்கில் தங்களுடைய ஆதிக்கத்தை வைத்திருக்கணும் என்பதற்காக தான் அமெரிக்கா இந்த போரில் வந்ததாகவும், இஸ்ரேலுக்கு தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் ஒரு அச்சுறுத்தலாகவும் உள்ளதாகவும் நான் ஒரு இடத்திலே தேடி எடுத்தேன். நீங்கள் சொல்வது உண்மைதான். என்னவென்றால் அமெரிக்காவுக்கு இது தெரியும், ஈரான் அணுகுண்டு தயாரிக்கப் போவதில்லை என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரிப்பார்கள் என்ற கனவுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார், நெத்தன்யாகு. அவர் இப்பொழுது 30 வருடங்களாக இதனை சொல்லி வருகிறார். அவர் இதனை தொடர்ச்சியாக 30 தடவைக்கு அதிகமாக அவர் சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா காங்கிரஸிலே இறுதியாக கடந்த வருடம் சென்றபோது ஒரு கார்ட்டூன் வரைந்து கொண்டு சென்றார். அணுகுண்டு ஈரான் போடப் போகிறது, உலகம் அழியப் போகிறது என்ற ஒரு கார்ட்டூன் மிக பிரபல்யமாக இருந்தது. இவர்தான் 30 வருடங்களுக்கு முன்னர் இன்னும் சில வருடங்களில் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்கப் போகிறது என்ற ஒரு புரளியை கிளப்பினார். இந்த புரளிக்கு பின்னால் ஒரு தந்திரம் இருந்தது. என்னவென்றால், இதை சொல்லிக் கொண்டுதான் அவர்கள் ரகசியமாக அணுகுண்டை தயாரித்தார்கள். இன்று உலகத்திலே திருட்டுத்தனமாக பிரகடனப்படுத்தாமல் அந்த அணுகுண்டை தயாரித்து ஒளித்து மறைத்து வைத்திருக்கின்ற ஒரே நாடு ஈரான் தான், இஸ்ரேல் தான். அந்த இஸ்ரேல் சொல்லுகிறது, அதனோடு சேர்ந்து கொண்டு அமெரிக்காவும் சொல்கிறது, நீ அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது என்று.
யார் இந்த அமெரிக்கா? அமெரிக்கா தான் அணுகுண்டை முதலாவது கண்டுபிடித்தது. நாகசாக்கியிலும் ஹிரோஷிமாவிலும் ஹிரோஷிமா. ஒரு 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 இடத்தில் அல்ல, 2 இடங்களிலே போட்டு படுகொலை, அந்த மக்களை அப்பாவி மக்களை படுகொலை செய்த ஒரே ஒரு நாடு அமெரிக்கா. உலகத்திலே ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக அணுகுண்டை வைத்திருக்கின்ற அந்த நாடு சொல்லுகிறது, நீ அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது. ஒரு அணுகுண்டு தயாரிக்க விருப்பம் இல்லாத, முயற்சி செய்யாத ஒரு நாடை பார்த்து சொல்லுகிறது, நீ அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது. ஆமா. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தயாரிக்கவில்லை. இதனை அவர்கள் மாத்திரம் சொல்லவில்லை. இந்த உலக அமைப்பான அந்த அந்த அணு அணு ஆயுதங்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு கூட இன்று வரைக்கும் சொல்கிறது, அவர்களிடம் அணு ஆயுதம் இருப்பதாகவோ அவர்கள் அதற்கான முயற்சி செய்வதாகவோ எங்களுக்கு ஆதாரம் இல்லை என்றுதான் இல்லையா? இன்று ஆமா. வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம். ஆமாம். அது அது அந்த அணு கண்காணிப்பு அந்த மையம் மாத்திரமல்ல, அண்மையிலே அமெரிக்காவிலே ஊடகவியலாளர்களை சந்தித்த சிஐஏ இயக்குனர் கூட அதனை சொன்னார், நாங்கள் ஈரானிடம் ஆயுதம் இருப்பதாக இன்னும் எங்களுக்கு தகவல் இல்லை என்பதை அவர் ஒத்துக்கொண்டார். ஆகவே அவர்களிடம் இல்லாத, அவர்கள் நினைக்காத ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள் என்றால் என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு பொய்யான ஒரு காரணம் தேவை. இதைத்தானே சதாம் ஹுசேனுக்கு எதிராகவும் செய்தார்கள். ஆமாம். ஆகவே இப்பொழுது நாங்கள் அந்த விஷயத்தை முடித்துக் கொள்வோம். ஆகவே இது பொய்யான ஒரு புரளி. அவர்கள் ஈரானுக்கு எதிராக யுத்தத்தை தொடங்குவதற்கு ஒரு போலியான காரணம் தேவை. அது முதலாவது காரணம். 2வது அவர்கள் சொல்லுகின்ற காரணம், இவர்கள் உலகத்திற்கு பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்கிறார்கள். தங்களுடைய ப்ராக்சி மூலம், ப்ராக்சிகளை வைத்துக்கொண்டு ஹூதீஸ், ஹமாஸ், இன்னும் ஈராக்கிலே அந்த கிளர்ச்சி படைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு பயங்கரவாதத்தை உலகத்திற்கு கட்டளித்து வருகிறார்கள். இவர்கள் இதுவரைக்கும் வேறு ஏதாவது நாடுகளை தாக்கி இருக்கிறார்களா? இஸ்ரேலை தவிர. அதுவும் இஸ்ரேல் தாக்கும் போது தாக்கி ஒரு எதிர் தாக்குதலை தற்காப்புக்காக அவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர. ஆனால் உண்மையிலே இந்த ப்ராக்சிகளை உருவாக்குகின்ற கைங்கரியத்தை முதலாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது யார்? அமெரிக்கா தான். அமெரிக்கா. லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே இப்போ எங்களுக்கு தெரியும், நிக்கராகுவாவிலே கொன்ட்ராஸை அமைத்தார்கள். அப்படி ஒரு பெரிய பட்டியலை நாங்கள் போட முடியும். அது மாத்திரமல்ல, இவர்கள் இந்த ஸ்டேட் ஆக்டர்ஸ், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் என்று சொல்வார்கள், அரசுகளையும் அரசு அல்லாத கிளர்ச்சியாளர்களையும் போலி ஆயுத படையினரையும் உருவாக்குகின்ற வேலையிலே இவரைகளை யார் தாலிபான்களை உருவாக்கியது யார்? அமெரிக்கா தானே. அவர்கள் நான் ஸ்டேட் குரூப், அவர்கள் ஒரு ஆயுத குழுக்கள். இன்று இருக்கின்ற ஐஎஸ்எஸ்ஸிலே பெரும்பாலானவர்களை உருவாக்கியது யார்? தலிபான்களை உருவாக்கியதில் வந்து ரொனால்டு ரீகனுக்கு பெரும்பான்மை, ரஷ்யா சோவியத் யூனியனுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த போரின் போது தான் தலிபான்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதுதான் அமெரிக்கா தான் உருவாக்கியது. அது மாத்திரமல்ல, நாடுகளையும் தனக்கு எதிராக, தங்களுக்கு பிடிக்காத நாடுகளை அழிப்பதற்காக ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறது. இப்போ மத்திய கிழக்கை எடுத்துக்கொள்வோமே. மத்திய கிழக்கிலே சோவியத் யூனியன் அன்று பலமாக இருந்த போது அதற்கு எதிராக அணி திரட்டியது ஈரானை, ஈராக்கை, ஈராக் அல்ல, ஈரான், ஏமன், லிபியா, இந்த 3ம் தான் தனியாக ரஷ்யா பக்கம் இருந்தது. ஏனைய நாடுகள் எல்லாவற்றையும் தன் வசமாக வைத்துக்கொண்டு அவர்கள் சோவியத்துக்கு எதிரான ஒரு அணியை அவர்கள் உருவாக்கினார்கள், நேட்டோவை உருவாக்கினார்கள். இன்றும் கூட சீனாவுக்கு எதிராக பிலிப்பைன்ஸ், ஜப்பான், நார்த் கொரியா, தென்கொரியா ஆகியவற்றை அணி திரட்டி வருகிறார்கள். ஆகவே இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் தற்பாதுகாப்புக்காக. ஏன் இவர்கள் அதை சொல்லுகிறார்கள் என்றால், ஏன் இவர்கள் அமைத்தார்கள் என்றால், இஸ்ரேல் ஒரு அகன்ற இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் முஸ்லிம் நாடுகளிலே ஜோர்டான், யுஏஇ போன்ற நாடுகளை கூட தங்களுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு அந்த மக்களை அழித்தொழிக்கின்ற வேலையை நீங்கள் பார்க்கலாம். இன்று கூட லெபனானிலே குண்டு போடுகிறார்கள். எந்த நாகரிகமும் இல்லாமல் சாதாரண பொதுமக்கள் மீது குண்டு போட்டு தடுப்பது, அந்த கொலை வெறி பிடித்த ஒரு சமூகமாக, ஒரு அரசாக இஸ்ரேல் மாறிவிட்டது. நான் இஸ்ரேல் என்று சொல்லும்போது யூத மக்களை சொல்லவில்லை. ஏன்னா
இதற்கு எதிரான அமைப்புகளே இருக்கின்றன. இருக்கின்றது. ஆமாம். யூதர்கள் மத்தியிலேயே இதற்கு எதிரான அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. அவை நாங்கள் யூத மக்களையும் இஸ்ரேல் இந்த கொலை வெறிப்பிடித்த நெத்தன்யாகு நித்தனியா. கூட்டத்தை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அவர்கள் கொலை வெறிப்பிடித்து ஆடுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த உலகமே தங்களுக்கு கடவுள் எழுதி கொடுத்திருக்கிறார், மற்றவர்களை கொலை செய்தால் அது பாவம் இல்லை என்று சொல்லி நினைக்கின்ற ஒரு பாவிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த கொலை வெறியர்களிடமிருந்து தங்களையும் தங்களுடைய நாட்டையும் காப்பாற்றுவதற்காகத்தான் இவர்கள் இதை செய்து வருகிறார்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், இந்த 2 கோரிக்கையும் நிறைவேறக்கூடிய சாத்தியம் இல்லை. ஏனென்றால் முதலாவது கோரிக்கை அவர்கள் ஏற்கலாம். ஏனென்றால் ஈரான் ஏற்றுக்கொள்ளலாம், நாங்கள் அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம் என்று எழுதி கொடுக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் எழுதி கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அஜெண்டாவிலே இல்லை. மடியில கணம் இருந்தா தான் மாஸ்டர் பயம். இரண்டாவது விடயத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அப்படியானால் இஸ்ரேலை நீ கட்டுப்படுத்து. 2 நாடுகள், ஐக்கிய நாடுகள் சொன்ன இரு அரசு அந்த கொள்கையை ஏற்றுக்கொள், அதன் பிறகு நாங்கள் அதனை கலைத்து விடுகிறோம் என்று சொல்லலாம். அவரை கட்டுப்படுத்தாமல் இஸ்ரேலை ஒரு விரிநாய் போல அவிழ்த்து விட்டு எவரையும் கடிக்கலாம், குதறலாம் வைத்துவிட்டு அவர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுபவர்களை நீ கை கட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பது எந்த நியாயமும் இல்லை. அப்படியானால் இந்த யுத்தம் எதற்காக என்ற கேள்வி பொழுது வருகிறது. அந்த 2மே நிறைவேற்றப்பட முடியாத கோரிக்கைகள். ஆகவே இந்த கோரிக்கை வைத்து இவர்கள் ஒரு போலியான யுத்தத்தை தொடங்குவார்கள் என்றால் இது யுத்தம் முடிய போவதில்லை. இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இனி அடுத்த கேள்விக்கு வரலாம். நீங்கள் முதலில் எழுப்பிய கேள்வி, ஏன் இந்த யுத்தம் நடைபெறுகிறது? இந்த யுத்தம் எண்ணெய்க்கான யுத்தம், எண்ணெய் டாலருக்கான யுத்தம். சுருக்கமாக சொல்ல போனால் பெட்ரோ டாலர். இன்று உலகத்திலே இதுவரை வரலாற்றிலே இப்படியான ஒரு பண்டம் முழு மக்களையும் தேவையான, முழு கைத்தொழிலுக்கும் தேவையான ஒரு பண்டத்தை உலகம் கண்டதில்லை. அதுதான் பெட்ரோலியம். நாங்கள் பெட்ரோலியம் என்று சொன்னவுடன் நாங்கள் நினைக்கிறோம் இந்த கார் ஓட்டுவதற்கு, ஃப்ளைட் ஓட்டுவதற்கு, லொரி ஓட்டுவதற்கு தான் என்று சொல்லி. இல்லை, அது ஒரு பெரிய, இன்று உலகத்தின் எல்லாவற்றையுமே அது பெட்ரோலியம் தான் நிர்ணயிக்கிறது. இன்று தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பெட்டிகள், சில மெடிசின் வகைகள், சில எலக்ட்ரானிக் ஹோஸ், இந்த பைப், வீட்டுக்கு போடுகின்ற பைப், இன்சுலேஷன்ஸ், இவை எல்லாற்றுக்கும் தேவைப்படுகிறது. அதே போல் யூரியா, இன்று பசலை இல்லை என்றால் விவசாயம் நின்றுவிடும். விவசாயம் நின்றுவிட்டால் மக்கள் பட்டினியில் இருக்க வேண்டும். அப்படியான நிலைமைக்கு அந்த ஃபர்டிலைசர், இந்த நைட்ரஜன் பேஸ்ட் ஃபர்டிலைசருக்கு அது அத்தியாவசியமாக ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக இன்று செயற்கை ரப்பர். இன்றைக்கு இயற்கை ரப்பருக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் இன்று அந்த தேவையை இயற்கை ரப்பரால் ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்துவதாக இருந்தால் இயற்கை அழிவு இன்னும் அதிகமாக இருக்கும். காடுகளை அழித்து ரப்பர்களை உருவாக்க வேண்டும், ரப்பர் தோட்டங்களை உருவாக்க வேண்டும். எரிவாயு இன்னொரு பக்கம். இது நான் பெட்ரோலியத்தில் இருக்கின்ற உபபொருட்கள், இந்த ஃபர்டிலைசர். அதே போல இந்த ரோடு பாதைக்கு போடுகின்ற தார், அதே போல பல மருந்து வகைகள், கெமிக்கல் ப்ரோசஸஸ், அதே போல ஆடைகள், செயற்கை ஆடைகள், பாலிஸ்டர், நைலன், அக்ரிலிக், இப்படியான ஆடைகள். இவற்றை விட இந்த கிருமி நாசினிகள், அந்த தோட்டங்களுக்கு அடிக்கின்ற கிருமி நாசினிகள், ரசாய வகைகள், இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆகவே நாங்கள் பாவிக்கின்ற எல்லா பொருளிலும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த பெட்ரோலிய பொருள் சம்பந்தப்படுகிறது. இப்படியான ஒரு பண்டத்தை தான் அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு, மத்திய கிழக்கை கையிலே போட்டுக்கொண்டு, பெட்ரோ டாலர் என்ற ஒப்பந்தத்தை கிசிஞ்சரும் சேர்ந்து 1974 பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தின்படி 35 அவுன்ஸ் பெட்ரோலை டாலரில் தான் வாங்க வேண்டும். ஆகவே இப்பொழுது டாலர், அவர்கள் எண்ணெய் வாங்குவதாக இருந்தால் இவர்களிடம் டாலர் வாங்க வேண்டும்.
ம். நல்ல வியாபாரம், ஒரு புதுவிதமான வியாபாரம். உலகம் முழுவதையும் அவர்களுடைய இராணுவம் கட்டுப்படுத்தவில்லை. இந்த பெட்ரோ டாலர் தான் கட்டுப்படுத்தியது. கட்டுப்படுத்தினது. இப்பொழுது அண்மை காலங்களாக இந்த பெட்ரோல் டாலருக்கு எதிரான அந்த அவர்கள் அந்த பெட்ரோலை வைத்து அந்த பெட்ரோல் டாலரை பற்றி நாங்கள் முன்னரும் ஒருக்கா பேசியிருக்கோம் என்று ஆமாம், நினைக்கிறோம். ஆமாம், ப- சவுதியோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அந்த பணம் அவர்களுடைய கைக்கு வருவதில்லை, ஆமாம். அங்கே ட்ரெஷரியிலே போடப்படும். பெட்ரோலோட முதலாவது ஒப்பந்தம் சவுதியோட தான் போடப்பட்டது மாஸ்டர். சவுதியோடு ஒப்பந்தப்பட்டு பிறகு ஒப்பெக் நாடுகளுக்கு அது விரிவு ஆமாம், ஆமாம். செய்யப்பட்டது. ஆகவே இந்த காசு அங்கே தான் வைப்பு செய்யப்படும், அங்கே முதலீடு செய்யலாம். இங்கே ஏதாவது அபிவிருத்திகளை செய்வதாக இருந்தால் அவர்களுடைய கம்பெனி தான் வந்து செய்யும். இப்படித்தான் அவர்களை இன்னொரு விதமான அடிமை முறையிலே வைத்திருந்தார்கள். ம், ம். ஆகவே இவர்கள் அதனை புரிந்து கொண்டார். உங்களுக்கு தெரியும், இந்த எண்ணிக்காக தான் முதலாவது சிஐஏ சதியே நடைபெற்றது. 1953 ஈரானில் தான் அது நடைபெற்றது. ம். முசாக், அப்துல்லா முசாக் என்ற தெரிவு செய்யப்பட்ட அஹ், அஹ், பிரதமர் ஈரானிலே உருவாக்கப்பட்ட பெட்ரோலியம், அதாவது ஆங்கிலோ ஈரான் கார்ப்பரேஷன் என்ற பெயரில் இன்றைய பிபி, இதை நீங்கள் பாருங்களேன். பிபி என்று சொல்லப்படுகின்ற பிரிட்டிஷ் பெட்ரோலியம். சொந்தமான கம்பெனி, உலகத்திலே பெரிய ஒரு எண்ணெய் கம்பெனி. பிரித்தானியாவில் 1 அவுன்ஸ் பெட்ரோல் உற்பத்தி ஆகிறதா? இல்லை. ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனியாக அது இருக்கிறது. எங்கே இருந்து வருகிறது? அதான். ஏனைய எண்ணெய் வளங்களை அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கட்டுப்படுத்துகிறார்கள். இப்படித்தான், இது ஒரு சின்ன உதாரணம். இப்படி அவர்கள் அவர்களுக்கு எதிராக அந்த எண்ணெய் வயலை அவர்கள் மறைமுகமாக கொள்ளையடித்து சென்றபோது அதனை தேசியமயமாக்கினார். ஆகவே அவர் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு வீட்டு மறியலில் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டு அதன் பிறகுதான் ஷாவ மன்னரை ஆட்சிக்கு கொண்டார்கள். என்னன்னா அந்த பெட்ரோலுடைய வலிமை ஆரம்பத்திலே அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. இந்த 74 இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பிறகு ஜிம்மி கார்ட்டர் ஒரு இடத்துல கார்ட்டர் டாக்டரின் என்று அதை சொல்வார்கள். யாராவது மத்திய கிழக்கிலே கை வைத்தால் அது அமெரிக்காவுக்கு கை வைப்பதற்கு நிகரானது. அது எங்களுடைய நலத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது என்றால் அந்த பெட்ரோல் டாலர் இல்லாமல் போனால் இவர்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் போகும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மாஸ்டர், அந்த 1967ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து அவர்களை இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்தார்கள். ஆனால் இன்று இந்த பலஸ்தீன மக்களை புறந்தள்ளி அத்தனை அரபு நாடுகளும் இன்று அமெரிக்காவினுடைய அடிமைகளாக இருக்கின்றனர். அது இந்த பெட்ரோல் டாலர் பெட்ரோல் டாலர் மூலம் தான் அது உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்களை மீறி சென்றால் அவர்களுடைய சொத்துக்கள் அங்கே முடக்கப்படும். ஆகவே இப்படித்தான் அவர்கள் மறைமுகமாக. ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய விடயம் என்னென்றால் அதை பற்றி உலகம் அதிகமாக பேசுவதில்லை. 2024 50 வருடம் செய்து கொள்ளப்பட்ட அந்த பெட்ரோல் டாலரை இப்போது இருக்கின்ற சவுதி அதனை புதுப்பிக்க மறுத்துவிட்டது. ஆகவே இது ஒரு பெரிய விடயம். இதை பற்றி அதிகமாக பேசவில்லை. ஏனென்றால் இதை பற்றி இந்த மேற்கத்திய ஊடகங்கள் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அது இந்த டாலருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பலத்த அடி. அது ஒரு திருப்பு முனை. பிரிக்ஸுடைய வளர்ச்சி ஒரு பக்கம், சீனாவுடைய எழுச்சி ஒரு பக்கம், இப்படி அந்த ரஷ்யாவுடைய எழுச்சி இன்னொரு பக்கம். இப்படி இந்த டாலருக்கு சோதனைகள் வந்தபோது முன்னரை போல ஈரோவுடைய பெட்ரோலை வாங்க போய் சதாம் தன்னை இழந்தார். அதே போல டாலருக்கு எதிராக டாலரை விட்டு மாற்று நாணயங்களை வாங்க போய் கடாஃபி அப்படி இன்று செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. அவை மறைமுகமாக இந்த எல்லை இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முன்னர் அந்த பெட்ரோலுக்கு பதிலாக யார் பெட்ரோல் வாங்கினாலும் எங்கே வாங்கினாலும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன டாலர் கொடுத்து வாங்குகிறார்கள், தங்களுடைய காசை வாங்கித்தான் அதை வாங்க வேண்டும். அவை இப்பொழுது அந்த நிலைமை மாறிவிட்டபடியால் இப்பொழுது அவர்கள் எண்ணெயையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற இந்த எண்ணெய் என்பது உற்பத்தி செய்வது மாத்திரமல்ல, அதை விநியோகிப்பது, அதன் பிறகு அந்த பெட்ரோல் ஷெட்டுகளில் விற்பது, இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கிறது.
அவை அது ஒரு பெரிய வியாபாரம். இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற நம்பர் 1 வியாபாரம் அதுதான். ஆமாம். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது எண்ணெயையே கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். அவர்களிடம் இருக்கின்ற எண்ணெய் வளம் குறைவானது தான். அவர்களிடம் இருக்கிறது தான். ஆனால் உலகத் தேவையை பூர்த்தி செய்வதற்கு முடியாது. ஆகவே முடியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் எண்ணெய் பெட்ரோ டாலர் இழக்கப்பட்ட அந்த ஆதிக்கம் குறைக்கப்பட்ட பிறகு முதல் தடவையாக வெனிசுலாவை இன்னொரு விதமான படையெடுப்பை செய்து அதனை கட்டளையிடும். ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அந்த எண்ணெயை உலகத்திலே மிக அதிகமான எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற நாடு வெனிசுலா. வெனிசுவேலா. இதற்கு முன்னரே இந்த எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவதற்காக ஈரானுக்கு தடை போட்டார்கள். ஏனென்றால் ஈரானில் தான் மிக மலிவாக எண்ணெய் வடிகட்ட முடியும். இதனை அமெரிக்காவுடைய ஆய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கு. என்னிடம் அந்த ஆதாரம் இருக்கிறது. அதே போல மிக தரம் கூடிய எண்ணெயும் இருக்கிறது. உலகத்திலே 4வது எண்ணெயும் 2வது எரிவாயுவையும் கொண்டிருக்கின்ற நாடு அது. ஆகவே அது மிக மலிவான விலையிலே சந்தைக்கு வந்தால் தங்களுடைய எண்ணெய் வியாபாரத்திற்கு ஆபத்து வரும் என்பதற்காகத்தான் அதை தடுத்து வைத்தார்கள். இப்பொழுது எண்ணெயை திருட வேண்டும். ஏனென்றால் உலக தேவை அதிகரித்து விட்டது. ஆகவே வெனிசுலாவை திருடினார்கள். இப்பொழுது ஈரானை திருடுவதற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே ஈரானை அவர்கள் திருட வந்திருப்பது உண்டு. அவர்கள் முன் சொன்ன எந்த காரணமும் இல்லை. அவையெல்லாம் பொய்யான காரணங்கள். உண்மையான காரணம் பெட்ரோலும் பெட்ரோல் டாலரும். முன்னர் பெட்ரோல் டாலர் இப்பொழுதும் அந்த பெட்ரோல் டாலருடைய ஆதிக்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதை காப்பாற்ற வேண்டுமானால் தங்கள் எண்ணெயை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதற்கான யுத்தம் தான். ஆகவே இப்பொழுது பல வழிகளிலே இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் மாஸ்டர், நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு நீண்ட விடயம். நாங்கள் இந்த காணொலியை பாகம் 1ஆகவும் நாளை பாகம் 2 காணொலியை பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். ஏன்னா கூடிய நேரம் நாங்கள் பேசினோம்னு சொன்னால் அவங்களை பார்க்கின்ற மக்களும் அதை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு நேரம் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைய உலகிலே பல யூடியூபர்ஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான விடயம், ஒரு ஆய்வு ரீதியான விடயம், எல்லோரும் அறிய வேண்டிய விடயம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இன்னும் ஒரு 2 நிமிடத்தில் இந்த 1வது பாகத்தை நிறுத்தி கொண்டு 2வது பாகத்தை நாளை தொடருவோம். நல்லது. மிக ஏனென்றால் இந்த விடயம் அவ்வளவு சுருக்கமாக சொல்லக்கூடிய விடயம் அல்ல. இந்த விடயங்கள் சொல்லப்பட வேண்டிய விடயங்கள், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். ஆகவே நாங்கள் இதை நிறைவு செய்வதற்கு முன்னர் ஒரு விடயத்தை சொல்வோம். இப்பொழுது இந்த யுத்த நிறுத்தம், பல யுத்த நிறுத்தங்கள் அது யாருக்காக ஏன் செய்யப்பட்டது, இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற 14 அம்ச கோரிக்கை, 16 அம்ச அந்த ஒப்பந்தத்துக்கான முன்மொழிவுகள் அந்த ட்ரம்பும் சொல்லியிருக்கிறார். அருமை எனக்கு கொஞ்சம் பேசக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் சொல்லியிருப்பதற்கான காரணம் என்ன, அது வெற்றி பெறுமா இல்லையா என்பதை அடுத்த பதிவிலே நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமா. நல்லது மாஸ்டர். நாங்கள் இந்த 1வது பகுதியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு 2வது பகுதியை நாளை நாங்கள் தொடருவோம். நன்றி மாஸ்டர். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.